போட்டோ வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க. பாப்பா மைக் செட் எல்லாம் ஒண்ணு வேணானா, இவ ஒருத்தையே என்னடா போதும். தங்கம்? போட்டோ வருதே. வீரா அப்பா போட்டோ எடுத்து வராங்களே. அப்பா நான் தான் பிரிப்பேன். கொடுங்க. நீங்க பிரிக்க கூடாது. இரு பாத்து மெதுவா. கண்ணாடி மெதுவா. உடைஞ்சிரும். நான் பிரிக்கிறேன் இரு. இரு வர. வள்ளி, என்னது கண்மணி போட்டோ? நான் தாங்க, நான் தான் ரெடி பண்ணேன். ஓ, குடும்ப போட்டோ எடுக்க போறோம். அதுல கண்மணி மேடம் இல்லாம இருந்தா எப்படி? போட்டோ எடுக்கும்போது அவங்க ஃப்ரேம்ல இல்ல. சரி, அதான் ஸ்டுடியோ கால் பண்ணி எடிட்டிங்ல அவங்களோட போட்டோவை சேர்த்துக்க சொன்னேன். இப்பதான் அந்த போட்டோவுக்கே ஒரு அழகு வந்திருக்கு இல்ல நீ? டேய் ராகவா, நல்லா தாண்டா இருக்கு. மாறா, நான் கூட இப்படி யோசிக்கலடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய் டேய் விட்றா. நம்ம பிஸியா இருக்கிறப்போ புதுசா வேற ஒன்று கிடைக்கும் போது பழசெல்லாம் நம்மளே அறியாம மறந்துடுவோம்டா. அது உன்னோட தப்பு இல்லை. இருந்தாலும் கூட இருக்கிற நாங்க ஞாபகப்படுத்தணும்ல. இப்ப புஷ்பா மேடம்க்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, முக்கியமா புஷ்பா மேடத்துக்கும் கண்மணி மேடம் தான் தெய்வம். ஏன் மேடம், இந்த போட்டோல கண்மணி மேடம் இருக்கிறது ரொம்ப அம்சமா இருக்குல்ல? அதனால உங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லையே.